வெல்கம் டு மை கார்டன். இப்போ என்னன்னா ஒரு 5 பூச்செடி விற்க போகிறோம். அது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 5 பூச்செடியை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுதான் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மண் வந்து நிறைய கல் இப்போ நோண்டி எடுக்கிறோம். ஒரு தொட்டியில் வைக்கிற மண்ணாக இருந்தால் நம்ம கடையில் வாங்கி அந்த தொட்டிலே வச்சுருப்பாங்க. மண் கலவை நல்லா சிமெண்ட்லாம் கலந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதை அப்படியே வைக்காமல் அங்கே மண் எக்ஸ்ட்ரா போடணும்ல, அந்த எக்ஸ்ட்ரா மண்ணுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மண் நிறைய கல்லுங்கள்லாம் இருக்கக்கூடாது வேர் போகிறதுக்கு. இதாங்க அந்த 5 செடி. இந்த பூச்செடி, ரோஜா செடி 2, சாமந்தி 2, இன்னொரு சாமந்தி 2, அதுலேயே செண்டு சாமந்தி இருக்குது, இன்னும் நார்மல் சாமந்தி 2. அதனால் 5 செடி. இப்போ 5 செடி வைக்கிறதுக்காக 5 பள்ளம் வந்து நோண்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் என்னன்னா, இப்போ அதுங்க நிறைய கல்லெல்லாம் இருக்குது. நிறைய கல் அதை நோண்டும் போது பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் வந்ததா, அதனால் வந்து தொட்டியில் வைக்கிறது இப்படி ஒன்றா வச்சிடலாம். ஆனால் இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நல்ல இடம் இருக்கா, அதுக்கு நல்லா பேஸ் இருக்கா எல்லாம் பார்த்து தான் வைக்கணும், இடம் வைக்கணும். ஏன்னா வந்து அது பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். அதனால் அப்படி வச்சிடுறது. தொட்டியை நான் எடுத்து வச்சுக்கலாம், எங்கே ஒன்றா வச்சுக்கலாம், அப்படி இருக்கலாம். அதனால் அந்த மண்ணை வந்து நல்லா கிளியராக வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மண் சாஃப்டாகிட்டு அந்த மண்ணு கூட நம்ம மண் கலவை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மூட்டையில். அந்த மண்ணில் வந்து இது மாதிரி மண் எடுத்துக்கணும். இந்த மண் எடுத்துகிட்டு நம்ம வீட்டோட மண் இல்லை, நீங்கள் கார்டனை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா, தொட்டி வாங்குறீங்கன்னா அதில் தொட்டிலேயே மண் இருக்கும் பிரச்சனை. இப்போ நான் தரையில் வைக்கிற வச்சு அந்த குழியில் போகிறதுக்காக மண்ணை நான் சேகரிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கல் தெரியுமா, அவ்வளோ கல்லை எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து மண் மட்டும் தனியாக எடுத்து அது பாண்டில் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மூட்டையில் வாங்கிட்டு வந்தது மண். அது வந்து நல்லா எல்லாமே கலந்துருப்பாங்க. அது உரம் மாதிரி கலந்துருப்பாங்க. அதில் என்னென்ன கலந்து, செம்மண், கொக்கோ பீட்டு, நல்லா அது வந்து மக்கின கொக்கோ பீட்டு கலக்கணும். நார்மலாக கலக்கக்கூடாது. அது அவங்க எப்படி கலக்குறாங்கன்னு தெரியல கடையில். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மண், கொக்கோ பீட்டு, அப்புறம் உயிர் உரங்கள் கொடுக்கணும் அதுக்கு. இப்போ உயிர் உரங்கள் என்னென்னா பார்த்திங்கன்னா, அசோஸு, பாஸ்போ, பொட்டாசு, ரைசோபியம், சூடோமோனஸ், விரிடி. இது வந்து இந்த 1 2 3 4 5 6ங்க, 6 இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த 6ஐயும் வந்து நீங்கள் போடணும். அந்த மண் கலவையில் போடணும். இந்த பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் போன் மில் போட்டிருப்பாங்க. அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கலந்துருப்பாங்க. போன் மில் வந்து கால்சியம் சத்துக்காக போன் மில் போடுவாங்க. அப்புறம் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, இதையும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணது தாங்க ஒரு கலவை, மண் கலவை. அதுதான் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அது மாதிரி கலந்து தான் வந்து அந்த மண்ணை தான் இப்போ பாருங்கள், அந்த மூட்டையில் இருக்க மண் வந்து செம்மண், எருவு, இந்த 6 பொருள் சொன்னான் பாருங்கள். பாஸ்போ, பொட்டாசியம், ரைசோபியம், சூடோமோனஸு, விரிடி, அசோஸ்மால்ஸ், அது வந்து இது எல்லாமே வந்து போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு மண் கலவை கிடைக்கும். அதை பாருங்கள், அது வந்து எல்லாமே கலந்தது. நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். 40 ரூபா தான், அதிகம் இல்லை. அது கடையில் எல்லாமே கலந்துருக்காங்க. இந்த எல்லாமே வந்து கலந்த இது உயிர் சத்துக்கான இது, அது எல்லாமே கலந்து நான் இப்போ போட போகிறேன். ஏற்கனவே அந்த தொட்டியில் இருக்கும், கலந்துருப்பாங்க. இப்போ நானும் வந்து இதில் கலந்து நம்ம வீட்டு மண்ணும் எடுத்துகிட்ருக்கேன். கடையில் வாங்கிட்டு வந்த மண், அந்த எருவோடு கலந்த மண், அதையும் போட்டிருக்கேன். இப்போது அந்த உரமும் உயிர் உரங்கள் இருக்குது, உயிர் உரங்களும் கலந்துருக்கேன். அதில் எல்லாமே நான் வந்து கலந்த ஒரு கலவை. அது என்னன்னா, மண்புழு உரத்தில் கலந்து வச்சுருப்பாங்க. மண்புழு உரம் அந்த பாக்கெட்டில் இருந்து பாருங்கள் போட்டுன்னா, அதில் வந்து மண்புழு உரத்தோடு அந்த கலந்துருப்பாங்க. இது செம்மண், எருவு, மீதியெல்லாம் இந்த போன் மில் அதெல்லாம் என்னென்ன போடுறாங்களோ அது போட்டு கலந்துருப்பாங்க. பாதி இன்னும் வேப்ப முன்னாக்கெல்லாம் போட்டுருவேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த கலவையை எடுத்து அதில் அதிகமாக போட வேணாம், கொஞ்சம் அந்த செடிக்கு கலக்கிற மாதிரி போட்டோன்னா அந்த மண்ணோடு அது மிக்ஸ் ஆகிடும். அப்படி தான் போடணும். அப்புறம் வேப்ப எண்ணெய்ங்க, அது அடிக்கிறேன் பாருங்கள், அது வேப்ப எண்ணெய். அதுனா வேப்ப எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு நல்லா குளிக்கணும். அது வேப்ப எண்ணெய் கரையிலன்றாங்க. அது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது கரைக்கிறதுக்கு. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு அது எப்படி கரைக்கணுன்றதை. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ எல்லா குழியிலையும் வந்து அந்த எறும்புங்க அந்த வேர் அரிக்கிறதுக்கு எல்லாம் உள்ளே வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ அந்த கேன் இருப்பாங்க, ஒரு கேன் மாதிரி ஸ்ப்ரே கேன் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு மூடி, சின்ன மூடியில் வந்து வேப்பெண்ணெய் விட்டுட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக போட்டு நல்லா குளிக்குங்க.
குளிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி அடிங்க, ஃபுல்லாக அடிக்கணும். அந்த குழியில் நல்லா அடிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக குழியில் அடிக்கிறேன். தெரியாது கேமராவில் சரியாக பாருங்கள். அது ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக மண்ணில் வந்துடும். அந்த குழியில் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போ மண்ணுலேயும் அடிக்கிறேன். மண்ணில் எந்த மண்ணுலேயும் அடிக்கணும் இல்லை. அப்போ என்னன்னா அந்த எறும்புங்க வந்து இது பண்ண சில எறும்புங்க வேறு சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணணும், இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அது மாதிரி மண் கலவையில் உள்ளே போடுற மண் கலவையும் அடிச்சிருக்கேன், இது உள்ள குழியிலையும் அடிச்சிருக்கேன், இதுலேயும் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இதை எடுத்து என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு குழியில் ஒவ்வொரு இது உரத்தோட இதில் இப்போ 5 உரம் கலந்துருக்கும், எல்லாமே உயிர் உரங்கள்லாம் கலந்துரும், எல்லாமே போட்டது. இப்போ கொஞ்சம் கீழே அடி பாகத்தில் போட்டுடணும். அடி பாகத்தில் போட்டுட்டு அந்த தொட்டியில் இருக்கிறத நீங்கள் தொட்டியில் வளர்க்குறது இருந்தால் அப்படியே வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து மேலே போட்டுக்கலாம். இது மாதிரி மண் கலவை மேலே போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது உள்ளே போகும். கொஞ்சமாக கலந்து ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி கலந்து நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதாங்க இதை எடுக்கிறேன் பாருங்கள். இது 2 சாமந்தி. இது வந்து ஒன்று எல்லோ கலர் சாமந்தி, இன்னொன்று வந்து ரெட் கலர் சாமந்தி. நாங்கள் வாங்கிட்டு வரும்போது ஒரு எல்லோ கலர் சாமந்தி தான் வாங்கினோம். அது கூட வந்து அடிஷ்னலாக அது ஒட்டிட்டு வந்துடுச்சு. அந்த ரெட் கலர் எனக்கிட்ட தெரியாது எடுக்கும்போது. ஆனால் மொட்டு உள்ளே இருந்தது, ஆனால் கலர் தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோன்னா அது 2ஆக எடுத்து 2 குழியில் வச்சேன். ஒன்று அந்த பக்கம் எல்லோ ஒன்று வச்சேன், ரெட் இந்த பக்கம் வச்சுட்டேன். இந்த மாதிரி 2 கலவை வச்சேன். மண் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது மாதிரி எடுத்துடணும். தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு அது 2 செடி இருக்குது. ஆனால் அப்படியே 2 செடியோட வச்சுருக்கலாம். ஆனால் வந்து வேர் அதிகமாக பிடிச்சி அந்த இடம் வளராமல் போயிடும். அதுக்காக தான் நான் பிரித்து வைக்கிறேன். அதை இப்போ 2த்தையும் வந்து பிரிச்சிடணும், 2ஆக பிரிச்சிடணும். 2ஆக பிரிச்சுட்டு ஏன்னா 2 செடி, அது கன்ஃபார்மாக 2 செடி தான். அது பாருங்கள் தனியாக வந்துடுச்சா. இப்போ அந்த செடி எடுத்து இப்போ நம்ம எல்லோ கலர் உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம அந்த மண்ணையும் இந்த நான் வச்சுருக்க மண்ணையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நட்டு விட்டுடணும். அதை நட்டு விட்டுட்டு அது தேவையான தண்ணி நீங்கள் விட்டுகிட்டே வரணும். கோகோ பீட்டு பார்த்திங்கன்னா, கோகோ பீட்டு எப்போவுமே வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. வாயின் வந்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா கோகோ பீட்டை அப்படியே கோகோ பீட்டு மண் கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே போட்டு நல்லா வந்துடும்னு வைப்பாங்க. அதில் அப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா அதில் எந்த சத்தும் இல்லை. அந்த வேர் வந்து இறங்கும், ஆனால் சல்லி வேர் ஆகும். நல்லா செடிங்கள்லாம் அவ்வளோ இதுவாகலாம் வராது. அதில் உயிர் இதுவே இருக்காது, எதுவுமே சத்து இருக்காது. ஃபஸ்ட்டு வேருக்கு நம்ம சத்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். வேருக்கு வந்து சத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். அது சாப்பிட்டா தான் வந்து நல்லா வளரும். நம்ம எப்படி சாப்பிட்லன்னா நம்ம அப்படியே டல்லாகிடுறோமோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அதனால் வந்து ஒரு 4 நாள் கழித்து வந்து பார்த்தா நம்ம அப்படியே டல்லாகிட்டு ஒல்லியாகிட்டு இருப்போம். குண்டாக இருந்தால் கூட ஒல்லியாகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் செடிங்க வந்து அப்படி தான். நம்ம தண்ணி ஊற்றல, ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றல, சரியாக கவனிக்கலைன்னா அது அப்படி தான் போயிடும். ஒரு செடியை நல்லா வளர்க்கணுன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுங்க. இதெல்லாமே போடணும், என்னென்ன சொல்கிறாங்களோ பார்க்கணும். பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மிக்ஸிங்கை வந்து அது மேலே கொஞ்சம் போட்டுட்டு தூவிட்டு பிறகு என்ன பண்ணணுன்னா அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுடணும். இதுதான் அது கோகோ பிட்டு சொல்கிறோம் பாருங்கள். கோகோ பிட்டு என்னன்னா, கோகோ பிட்டை வாங்கிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ட்ரம்மு, அந்த ட்ரம்மு ஏதோ ஒரு ட்ரம்மோ ஒரு பக்கெட்டையோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுட்டு, கோகோ பிட்னா பெருசாகும். நீங்கள் பெரிய கட்டி வந்து இப்போ 150 ரூபா விற்கிறாங்க ஒரு கட்டின்னா, அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக போட்டுருக்கூடாது. அவன் ஃபுல்லாக போடுறதா இருந்தால் அந்த பெரிய ட்ரம் இருக்கும் பாருங்கள், பிளாஸ்டிக் ட்ரம்மு, அந்த ட்ரம்மு தான் நீங்கள் 50 லிட்டர் கேனில் தான் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். நீங்கள் அது மாதிரி போடாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 4ஆக கட் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து ஒரு பக்கெட்லேயோ அதுலேயோ போட்டுருங்க. போட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க, ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்ருங்க. அது பெருசாக ஃபுல்லாகிடும், பக்கெட்டு ஃபுல்லாகிடும். அது தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே வந்து இருந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். இருந்த பிறகு அதை நீங்கள் திருப்பியும் கொட்டி காய வைக்கணும். காய வச்சு ஈரப்பதம் நல்லா இருக்கணும், கருப்பாகணும். அது கருப்பு கலரில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது அப்புறமா மண் கூட சேர்ந்து எருவு மண், ஆனால் மண்புழு உரமும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மண்புழு உரம் நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா அது நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல. மண்புழு உரம் வாங்கி வச்சிங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி, ஒரு செம்மண்ணும் வாங்கி வச்சு ஒரு மூட்டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா தொட்டியில் போகிறதுக்காக ஒரு கைப்பிடி அதில் கலந்துட்டு நீங்கள் நார்மல் மண், வீட்டில் இருக்க மண்ணோ வெளியில் இருக்கிற மண்ணோ கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கலவை எல்லாமே இருக்கணும். மண்புழு உரம் இருக்கணும். நான் இந்த சொன்ன உயிர் உரங்கள் அதுவும் போடணும். எருவு இருந்தால் எருவு போட்டுக்கலாம். அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கும் கண்டிப்பாக வேணும். வேப்பம் புண்ணாக்கும் போடணும். இப்போ நீங்கள் இதெல்லாமே இப்போ நானும் அதிகமாக போடக்கூடாது. எல்லாம் ஒரு ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு, ஒரு ஸ்பூன் தொட்டி இவ்வளோண்டு தொட்டி வைக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன், அவ்வளோ கிடையாது. அது மாதிரி சும்மா 1/2 ஸ்பூனு
அது மாதிரி நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் அதிகமாக போட்டு இது பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்படி தான் இந்த குழியெல்லாம் எடுத்து இது மாதிரி எதுக்காக இவ்வளோ பெரிய லென்த்து வீடியோ போடுறேன்னா, இப்போ நான் சொன்னா தான் உங்களுக்கும் தெரியும். ஒரு மண்கலவைன்னா நார்மலாக ஒரு குழியை நோண்டி பண்ணோன்னா அதை குழியை நோண்டிட்டு ஆற விடணும். இப்போ அந்த மண்கலவையை நீங்கள் நான் சொல்கிற இதெல்லாம் பாருங்கள். அசோஸு, பாஸ்போ, பொட்டாசு, ரைசோபியம், சூடோமோனஸ், விரிடி, இது எல்லாமே போன் மீல் கொஞ்சம், அது கால்சியம் சத்துக்காக. அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம். இப்போ ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதுவும் போடணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 மாதம் வைக்கணுங்க. ஒரு கூரோ பேக்கில் அந்த பேக் இருக்குல்ல, அந்த வைக்கிற பேக்லேயோ ஒரு தொட்டிலையோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா 1 மாதம் அப்படியே வைக்கணும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி மண்புழு வரும். இதையும் கொஞ்சம் போட்டணும், ஒரு கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சம் 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 எல்லாமே ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம போடுறது இது உயிர் உரங்கள் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒன்றும் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அது 1/2 கிலோ பாக்கெட் போட்டிங்கன்னா அதுவே எவ்வளோ வரும். நீங்கள் அடிக்கடி ஃபுல்லாக செடி வச்சுருப்போம். ஒரு 10 செடி வைக்கிறோன்னா இது எல்லாம் மாடியில் இருக்கிறவங்க வைக்கலாம். மாடி வேஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போ தான் நல்லா விற்கிது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் விற்கிது. நீங்கள் அது மாதிரி வந்து எடுத்துகிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கலாம். காய்கறி வைக்கலாங்க. வேறு எதனா பூச்செடி நான் வைக்கிறேன், நீங்கள் காய்கறி வைக்கலாம். ஒரு வெண்டைக்காய் நீங்கள் சூப்பராக வைக்கலாம். வெண்டைக்காய் வச்சிங்கன்னா ஒரே செடி தான், அது கலகலையாக எங்கேயும் போகிறதில்ல. உங்கள் தொட்டியில் ஒரே ஒரு வெண்டை விதையை எடுத்து விதை வாங்கிடுவாங்க. ஒரே ஒரு வெண்டை விதையை வச்சுட்டு இதே மண்கலவை கலந்து வச்சுருங்க. 1 மந்த்துக்கு வச்சிங்கன்னா நல்லது, நல்லா சூப்பராக வளரும். நீங்கள் அது மாதிரி பண்ணணும். பண்ணிங்க என்ன பண்ணலாம். நீங்கள் உடனே வைக்கணும்னு அவசரப்பட்டீங்கன்னா தான், இல்லைன்னா 1 மந்த்து ஆனதை அந்த மூட்டையில் கேட்கணும். என்றைக்கு போட்டிங்க, 1 மாதம் ஆகிடுச்சா, இது மண்கலவெல்லாம் கலந்தீங்க 1 மாதம் ஆகிடுச்சான்னா ஆனவங்களும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் அது மாதிரி விற்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம கைப்பட நம்ம எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்குன்றது இல்லை, நம்பிக்கையான ஒரு இடத்துல நர்சரியில் சொல்லி வச்சு நம்ம அது மாதிரி வாங்கிக்கணும். அப்படி பண்ணணும். இல்லைன்னா நம்மளே இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் வந்து எல்லாமே கலந்து விற்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாது உள்ளே போய்ட்டு. செடி வரல, அது வரல, இது வரலன்னா வராது. சில பேர் வந்து கலப்பாங்க, சில பேர் கலக்க மாட்டாங்க. நம்மளே வாங்கி கலந்து அதுக்காக வந்து வச்சுருந்தோன்னா டக்குன்னு நம்ம வந்து எது வேணால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு பண்ணிட்டுலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் எல்லாம் செடியும் வச்சேன். அந்த பருப்போம் அங்கே ஒரு 2 சாமந்தி வச்சுட்டேன், இங்கே 2 ரோஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஒரே ஒரு சாமந்தி, ரெட் சாமந்தி அந்த லாஸ்ட்டில் வச்சுட்டேன்னா முடிஞ்சதுங்க. அதுக்கு மேலே அதுக்கு தண்ணி விட்டோன்னா அது பாட்டு அழகாக பூத்து குலுங்கினே இருக்கும். முடிஞ்சு. ஆனால் ஒரு நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வைக்கணுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொடிங்க, இப்போ மாடி தோட்டம்னா கொடி இங்கே வந்து வளர்ந்து ஒரு சும்மா ஒரு பந்தல் மாதிரி போட்டிங்கன்னா பாட்டுக்கு வளர்ந்து காய்க்கும். இப்போல்லாம் நிறைய காய்க்கிற இதெல்லாம் வந்து செடிங்கள்லாம் வந்துடுச்சு. அதனால் வெண்டைக்காய் போடலாம். கத்திரிக்காய் நல்ல ஒரு 5 கத்திரி செடி போட்டிங்கன்னா ஒரு தொட்டியில் 5 தொட்டி ஒரு 3 மூலைக்கு வச்சு ஒரு கத்திரி செடி போட்டுட்டு இந்த மண்கலவை ரொம்ப முக்கியம். நான் கோகோபீட் கலக்கலனா பரவாயில்ல. கோகோபீட் எதுக்குன்னா மாடியில் வைக்கும்போது வெயிட் வராது, ப்ளஸ் வந்து வேர் நல்லா இறங்கும். ஆனால் வந்து இந்த மண்ணை வந்து நீங்கள் கலந்துக்கணும். இதான் லாஸ்ட்டு சாமந்தி செடி நான் வைக்கிறது. இந்த சாமந்தி செண்டு சாமந்தி, அது வந்து நார்மல் சாமந்தி. இந்த பூ இதிலெல்லாம் வைப்பாங்க, கடையிலலாம் வைப்பாங்கள்ல, அது மாதிரி சாமந்தி. அதே சின்ன சாமந்தி. இது வந்து செண்டு சாமந்தி. 2 ரோஜா, சின்ன ரோஜா ஒன்று, பட்டன் ரோஜா அது மாதிரி வாங்கணும். இன்னொன்று பெரிய ரோஜா ஒன்று வாங்கணும். அது வரும்போதே பூத்துட்டு தான் வந்தது. அது பூத்துட்டே இருக்குங்க. அது ரொம்ப நாளாக இருக்குது, அப்படியே இருக்குது. அது என்ன போடுறாங்கன்னு தெரில, என்ன மருந்து போடுறாங்களா, எதனா போடுறாங்களா அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த பூத்தது அப்படியே ஸ்டெப்பாக நிற்குது. நான் வாங்கிட்டு வந்து ஒரு 5 நாள் வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணுன்ட்டு வச்சுருந்தேன். அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக லேட் ஆகிடுச்சு. அப்போ நான் தொட்டியில் மேலே வச்சதுக்கு அது வாடலை, ஒன்றும் இல்லை. பூத்துட்டே இருக்கேன்னு அது பூ பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் வந்து அது வாடலை. அப்புறம் தான் நான் நினச்சேன், ஏன் இந்த சின்ன ஒரு இதுலேயே தொட்டிலேயே இதால் வளர முடியலையோ நான் வந்துட்டு, சரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருவோம், அந்த இடத்துல வச்சுருவோன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் சாமந்தி ஒன்று, இது மஞ்சள் கலர் சாமந்தி, இது பூத்து குலுங்குதுங்க. மனோர நிறைய மொட்டு பூந்தது. இது எல்லோ கலர் சாமந்தி, இது ரோஜா மொட்டு வந்திருக்கேன். ஒரு 4-5 மொட்டு இருக்குது. இது ஒன்று மட்டும் ஒரு மொட்டு இருக்குது. அந்த பக்கம் ரெட் கலர். அவ்வளோதான். இதை தாங்க வச்சுருக்கேன். என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.